ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாலிடே டைம்லாம் ஓவர். இப்போ மறுபடியும் ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னும் ஒரு 10-20 நாள் தான் ஸ்கூல். அதுக்கப்புறமா போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் வியாக்ராக்கு, என் பையனுக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் கோபி பரோட்டா பண்ணியிருக்காங்க. கோபி ஏதாவது காலிஃப்ளவர் ஸ்டஃப் பண்ணி பரோட்டா பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. செம்ம சாஃப்ட், பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப செம்ம சாஃப்டாக வந்திருக்குங்க. ஸோ இதுதான் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண போகிறேன். அவனுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலி பன்னீர் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். இன்றைக்கி பன்னீர் இல்லை வீட்டில். ஸோ இருந்த பன்னீர் கொஞ்சம் ஒரு 1/4 கியூப் இருந்தது. அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். டிஸ்கார்டிங் தேட். ஸோ இன்றைக்கி கோபி பரோட்டா தொட்டுக்கிறதுக்கு மேயோ தாங்க வைக்க போகிறேன். பேக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேயா? இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் உன்னை மேயோ வைக்கட்டுமான்னு கேட்டேன். அவன் வேணாம்மா, கேர்டே வைங்க, தயிர் வைங்க அப்படின்ட்டான். அதனால் கொஞ்சமாக தயிர் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாட் மசாலா போட்டிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இன்கேஸ் மதியம் அந்த புளிப்பு வந்துட்டாலும் அவனுக்கு அந்த புளிப்பு ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அந்த சாட் மசாலா போட்டு அந்த ஸ்மெல் வெளியில் தெரியாது. அது சாப்பிட வைக்கிறதுக்காக. புளிச்ச மோர் ஒன்றும் கெடுதல் கிடையாது, உடம்புக்கு நல்லது தான். பட் சில குழந்தைங்க அந்த புளிப்பு டேஸ்ட்டையும் ஸ்மெல்லே விரும்ப மாட்டாங்க. அதனால மேலே சாட் மசாலா போட்டோன்னா அதில் இருக்கிற பெருங்காயத்தோட ஸ்மெல்லில் அந்த புளிப்பு ஸ்மெல் தெரியாதுங்கிறதுனால. அப்புறம் 10:30 பிரேக்குக்கு மக்னா வச்சுருக்கேன். ஸோ இது தாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நான் கட்டுறது. ஓகே, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் கண்டென்ட்ஸ் இனிமேல் ரெகுலராக வரத்துக்கு நானும் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் இந்த பிரேக்குனால், இந்த ஹாலிடேஸ்னால் பிரேக் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஊருக்கு போகிற வேலை, குலதெய்வ வழிபாடு, வியாக்ராக்கு ரிவிஷன் டைம், இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் பிஸியாகிட்டோம். எங்கள் அப்பாவோட திதி வேறு நடுவில் வந்துருந்தது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ தாங்க பழையபடி ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, thank you so much. Have a wonderful day, everyone.